பெல்ட் ஷாண்டிங் மெஷின் என்பது மரவேலை மற்றும் உலோக வேலை இடங்களில் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. பெல்ட் ஷாண்டிங் மெஷினின் முக்கிய அம்சங்களில் நீடித்த பயன்பாட்டிற்கான உறுதியான கட்டமைப்பு, பல்வேறு ஷாண்டிங் செயல்முறைகளில் பயன்படுத்த ஏற்ற மாற்றக்கூடிய வேக கட்டுப்பாடு மற்றும் வேலை பகுதியை சுத்தமாக வைத்திருக்க திறம்பட செயல்படும் தூசி சேகரிப்பு முறை அடங்கும். பெல்ட் ஷாண்டிங் மெஷினின் முக்கிய பகுதிகளை அடையாளம் காணுவதை இப்போது தொடங்கலாம். ஷாண்டிங் பெல்ட் என்பது சாண்ட் பேப்பர் கொண்ட ஒரு தொடர்ச்சியான வளையமாகும். இது பொருட்களை துருதுருவென்று மிருதுவாக செய்ய உதவுகிறது. மோட்டார் இயந்திரத்தை இயக்கி சாண்டிங் பெல்ட்டை சுழலச் செய்கிறது. இதனால் சாண்டிங் வேலை ஒவ்வொரு முறையும் ஒரே மாதிரியான தரத்தில் நடக்கிறது. பெல்ட் சரி செய்தல் சாவி சாண்டிங் பெல்ட்டை சரியாகவும் மையமாகவும் வைத்திருக்க உதவுகிறது. இதனால் வேலை சிறப்பாக நடக்கிறது. தூசி சேகரிப்பு பை தூசி பிடிக்கும் கருவியுடன் இணைந்து சாண்டிங் போது உண்டாகும் தூசியை வெளியேற்றுகிறது. இதனால் உங்கள் வேலை பகுதி சுத்தமாக இருக்கும். கைப்பிடி சாண்டிங் செய்யும் போது நல்ல கட்டுப்பாடும் இயக்கம் கொடுக்கும். ஆன் ஆஃப் ஸ்விட்ச் இயந்திரத்தை எப்போது வேண்டுமானாலும் துவக்கவும் நிறுத்தவும் உதவுகிறது. சாண்டிங் மெஷினை பயன்படுத்துவதற்கு முன்பு எப்போதும் பாதுகாப்பு கையுறை, கண்ணாடி, மூக்கு முகமூடி மற்றும் காது காப்பு அணியுங்கள். செயல்முறையை தொடங்குவதற்கு முன்பு பொருளில் ஏதேனும் பிழைகள் அல்லது குறைபாடுகள் உள்ளனவா என சரிபாருங்கள். உங்களுக்கு தேவையான உருகுதன்மைக்கு ஏற்ப உரிய ஸ்ராய்ப்பு பொருளை தேர்ந்தெடுக்கவும். கடினமான ஸ்ராய்ப்புக்கு குறைந்த ஸ்ராய்ப்பு எண்ணிக்கையை பயன்படுத்தவும் மற்றும் நிதானமான ஸ்ராய்ப்புக்கு அதிக ஸ்ராய்ப்பு எண்ணிக்கையுள்ள சாண்டிங் பேப்பரை தேர்வு செய்யவும். சிறந்த செயல்திறனுக்காக ஸ்ராய்ப்புக்கு ஏற்ப பெல்ட்டை அகற்றவும் அல்லது மாற்றவும். பெல்ட் அமைப்பில் உள்ள சாவியை பயன்படுத்தி பெல்ட் கசிந்து போகாமல் உள்ள மந்தம் மற்றும் விசையை சரி செய்யவும். பொருளுக்கு ஏற்ப வேகம் மற்றும் அசைவுகளை அமைக்கவும். தூசி பை முறையாக வைக்கப்பட்டு உறுதியாக இருப்பதை உறுதி செய்யுங்கள். வேலை பொருளை பாதுகாப்பாக பிணைக்கவும். சாண்டிங் மெஷினை இயக்கவும் மற்றும் முழு வேகத்திற்காக காத்திருக்கவும். சாண்டரை மெதுவாக வேலை பொருளில் இறக்கவும். அந்த பொருளின் திசையில் சீராக நகரவும். சீரான அழுத்தத்தை வழங்கவும். சாண்டரின் எடையை பயன்படுத்தி வேலை செய்ய விடுங்கள். செயல்முறை முடிந்ததும் அடிக்கோலை விடுங்கள் மற்றும் அதை உயர்த்துவதற்கு முன்பு முழுமையாக நிறுத்தவும். தரிசையாக மாறிய ரோலர்களை இயந்திரத்தை அணைத்து மற்றும் மின்சாரத்தை எடுக்காமல் புதியவற்றை பாதுகாப்பாக நிறுவவும். மோட்டார் பாயின் சுழிப்புகளை பரிந்துரைக்கப்பட்ட எண்ணெய் தடவுங்கள். சமமாக பரப்பி தேவைக்கு மீதியை சுத்தம் செய்யுங்கள். பெல்ட் மந்தத்தை சரி செய்ய மந்தத்தை கட்டுப்படுத்தும் அமைப்பை இலக்கட்டி தேவையான மந்தத்தை அமைத்து உறுதியாக கடிக்கவும். மோட்டரின் காற்று பாதைகளை மென்மையான பற்களால் அல்லது அழுத்தப்பட்ட காற்றால் சுத்தம் செய்து சரியான காற்றோட்டத்தை உறுதி செய்யுங்கள்.